ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மதியம் ஆகிடுச்சு. மதியம் சாப்பாடு என்ன தான் வைக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா ஒருத்தி தான் போனால், இன்னொருத்திக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் அவள் லீவ் தான் போட்டிருந்தா. அவன் வீட்டை பெருக்கிடலாம், அது ஒன்று ஹவுஸ் ஓனர் எப்போனாலும் வந்துடுவாங்க. அவங்க அப்புறம் ரொம்ப திட்டுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு வீடு விற்கிறதாட்டு இருக்காங்க. ஆப்போசிட் வீடு விற்க போகிறாங்க. அது அந்த ஹவுஸுக்கும் இந்த ஹவுஸுக்கும் ஒரே ஹவுஸ் ஓனர் தான். அவங்க அடிக்கடி வெளியே போயிடுவாங்க. அதனால் பூட்டு போட்டிருக்குமா, யாராவது இப்போ விற்கிறவங்க யாராவது கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு பதிலாக இந்த வீட்டை காமிப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் இந்த வீடு இருக்கும். அந்த வீட்டில் எங்கேயாவது போயிடுறாங்கன்ட்டு இங்கே காமிக்க சொல்லுவாங்க. அப்போ லேசாக நூலாம்படை லேசாக ஓட்டியிருந்தா கூட மகாலட்சுமி உள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நூலாம்படை ஒட்டக்கூடாது, வேறு பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு மண்ணெல்லாம் கிடைக்காதுல்ல, சும்மா சின்ன பிள்ளைகள் சோறு பொங்கி விளையாடுறதுக்கெலாம். அதனால் இந்த காய்கறி கழிவெல்லாம் கொடுப்பேன், அதை வச்சு கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லி திட்டுவாங்க. இங்கே வந்து சுவரை கூட கழுவி விட்டு மெயின்டைன் பண்ணுறவங்க, அதனால் அவங்க திட்டு தான் செய்வாங்க. நான் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. சரி என்ன செய்ய, வேறு ஹவுஸ் ஓனர் வருவாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்காண்டியே ஹவுஸ் ஓனருக்காண்டி நான் சுத்தமாக இருக்கணுங்கிறக்காண்டி கூட கிடையாது, என் மனசு ஹாப்பினஸ்க்காண்டி இல்லை நான் கரெக்டாக வேலை செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க திட்டக்கூடாதுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் தூத்து போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சேன். வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு. அது போட போட இவ்வளோ ரொம்ப டென்ஷன். அங்கே சைட் ரூமில் ஒரு குட்டியும் கிடக்கான், ஒரு பொடியும். அவன் ஒரு சைடில் கத்துறது. வேறு சோறு மட்டும் அடுப்பில் ஃபஸ்ட்டு வச்சுருவோம்னு சொல்லிட்டு சோத்துக்கு போட்டேன். குழம்பு எடுத்து வைக்கல, நேரம் ஆகிட்டு. இன்றைக்கி எங்கள் அம்மாட்டையும் தங்கச்சிட்டையும் ஃபோன் பேசுகிற மாதிரி ஆகிட்டு. அதனால் நேற்று பிரியாணி வச்சேன். பிரியாணிக்காண்டி தயிர் வாங்கினேன், தயிர் மீதி இருந்துச்சு. அந்த தயிர் வச்சு ஒரு துவையில் அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு சோத்த அடுப்பில் வச்சுட்டு அந்த தயிரையும் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு தேங்காய் துவையிலும் அரைச்சிட்டேன். அதோட நீங்கள் மதியமும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் சோறு அடுப்பில் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டோம் மொபைலு. அதனால் மீதி வீடியோ எடுக்க முடியல. இவ்வளோ தான் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையான்னு தெரியலை. பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், இல்லை ஷேர் கூட பண்ண வேண்டாம், ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. வேறு என்ன சொல்கிறதுக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ சோறு பொங்குறது, அந்த குக்கரில் தான் சோறு வைப்பேன். இங்கே உள்ள அரிசி வந்து வடிக்கலாம் முடியாது. பச்சரிசி சோறு தான் இங்கே எல்லாருமே பொங்குவாங்க. நான் பச்சரிசி கிடையாது, சோனா மசூரி தான், இருந்தாலுமே அது வடிக்க முடியாது. களி மாதிரி ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் குக்கரில் வச்சா கொஞ்சம் உதிரியாக வரும். அது அந்த விசில் போனதோடு திறந்து லேசாக ஒரு கிண்டி வச்சிட்டோம் அப்படின்னாக்கி கிண்டி கொஞ்சம் திறந்து வச்சுருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ட்ரையாக குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா எல்லாமே சேர்ந்து போயிடும், கட்டி ஆயிரும். அப்புறம் கட்டியை உடச்சிக்கிட்டு தான் இருக்கணும், அந்த மாதிரி ஆயிரும். அதனால் சோறு குக்கரில் வச்சுருவோம். பிள்ளைகள் பாவம்லாம். மிச்சரும் வேறு இருந்துச்சு, மிச்சரு காசும் இருந்துச்சு. அதையும் எதாவது வச்சு கூட்டு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இல்லை, நான் வந்து துவையில் வச்சிட்டேன். அதனால் துவையில் வச்சு சாப்பிட்டாச்சு. ஹாப்பியாக சாப்பாடு முடிஞ்ச பார்த்து தான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் மை கிச்சன். தேங்க்யூ.